ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட கண்டினியூஷன் வீடியோ பார்க்க போகிறோம். புரியல, லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த அந்த உல்ஃப் ரிலேட்டட் வென் த மூன் ரைஸ் அந்த வீடியோ வந்து ஒரு சில பேருக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பார்ட் மாதிரி போடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நிறையவே வந்து கமெண்ட்ஸ் வந்துருந்தது. பர்சனலாகவும் வந்து ஃபோன் பண்ணிலாம் சொன்னீங்க. ஸோ அதனால் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் மாதிரி போடுறேன். தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டுக்கோங்க. அங்கங்கே ஷையாகிற மாதிரிலாம் சீன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ரேக்ஸாகவே தான் நான் வீடியோ கொடுப்பேன். ஓகே டியர்ஸ், ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க ஒரு அழகான காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய இடம். அந்த இடத்துல ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அந்த அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஃபுல்லாக நேச்சராக அந்த இடத்துல ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்கிறதே நம்ம ஜிமின், அப்புறம் ஜங்குக்குடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அங்கே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஜங்குக்குடைய பேரண்ட்ஸ், டேயோடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம யூங்கி வந்து நம்ம டேவை போய்ட்டு பார்க்குறாரு. டே வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. யூங்கி டோரை நாக் பண்ணிட்டு, உள்ளே வாங்க, ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது, உள்ளே வரதுக்கு இதுக்கு அங்கே தட்டிகிட்ருக்கீங்க? இல்லை, இருந்தாலும் உங்கள் ப்ரைவசி. இல்லை பரவாயில்ல, வாங்க போங்கலாம் கூப்பிட வேண்டாம், என் பேர் டே. தெரியும், ஜங்குக் சொன்னா. என்ன விஷயம்? இல்லை, இது வரைக்கும் எங்களுடைய வில்லேஜில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு உல்ஃப், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஆல்ஃபா, ஒரு ஹியூமனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது, அதுவும் இப்படி, அதுவும் ஹியூமன்ஸோடைய இடத்துலையே ஃபுல்லாக டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு ஏன் தயங்குறீங்க? இல்லை, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். இல்லை பரவாயில்ல, உங்கள் மனசில் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லை, அது சொல்லுங்கள். சரி, நான் சொல்கிறேன். இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னதாக நீங்கள் கட்டிக்க வேண்டாம். இல்லை, ஜங்குக்குடைய அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க இதை. நீங்கள் ஒரு வாட்டியாவது அவங்க சொந்த ஊருக்கு வரணும்னு சொல்லி. நான் வரதுக்கு ரெடி, நாளைக்கே கூட கிளம்பிடலாம். இல்லை, அது ஜங்குக்கிட்ட பேசினா வேண்டாம், அவனுக்கு செட் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறான். நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டான். ஒரு வாட்டி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு வீக் மட்டுமாவது தங்கினா நல்லாயிருக்கும். எனக்கு தங்குறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவருக்கு ஓகேனா அவன் நீங்கள் சொல்கிறதான் கேட்பான். சரி, நான் பேசுகிறேன். ஒரு நிமிஷம், ஜங்குக்குடைய அம்மா எங்கே இருக்காங்க? வெளியே. அவங்கக்கிட்ட பேசலாமா? தாராளமாக பேசுங்க. இது வரைக்கும் பேசினது இல்லையா? இல்லை, அவங்கள தான் போய் கன்வின்ஸ் பண்ணாங்க. அதோட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. அதுலேருந்து அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. பேசணுன்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக பேசுங்க. அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர். நான் வேணா உள்ள அனுப்பவா? ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி வந்து அந்த இடத்த விட்டு வந்துட்டுறாரு. ஆக்சுவலி இப்போது ஜங்குக்கு டே ரெண்டு பேருமே வந்து தனியாக எங்கே இருக்காங்கன்னா, தனித்தனியாக ஒரு வேன் மாதிரி இருக்கும்டா. கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு ரூம் செட்டப் மாதிரி. அதில் இவங்க மேரேஜ் பண்ணுறது ஒரு பெரிய நேச்சர் ஏரியா. அங்கே வந்து ப்ரைவசின்றது இருக்காது. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி அந்த இடத்துல ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல மேரேஜ் ஸ்டேஜெலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி போட்டு, அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக இந்த செடி இதெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பலூன்லாம் இது பண்ணி விட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன். அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூங்கியோடைய அப்படி யூங்கி வந்து நம்ம
ஜக்குக்குடைய அம்மா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்க பேசணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறாங்க. நம்ம ஜக்குக்குடைய அம்மா அவங்க இப்போ நம்ம இவங்ககிட்ட, நான் ஏன் போனோம், என்னம்மா பேசுகிறீங்க, உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டிங்களா? இல்லைடா, நானே இது வரைக்கும் சிட்டிக்கு வந்து யாருக்கிட்டையுமே பேசினது கிடையாது, புதுசாக இருக்கணும் எனக்கு. அவன் வாய்ஸ் எப்படி இருக்கு, அவன் அவன் நீங்கள் போங்க, அவங்களும் உங்ககிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு குட் நியூஸும் இருக்குது, அவங்களே சொல்லுவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கி ஜங்குக்குடைய அம்மாவை அனுப்பிச்சி விட்டுற. நம்ம ஜங்குக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. அவருடைய கோட் பட்டன்ஸ் வந்து போட்டுட்டு அந்த கேரவன்லேருந்து கீழே இறங்க, நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வில்லேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு அவருடைய கோட் சூட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படி அழகாக அப்படியே அயன் பண்ணி பர்ஃபெக்டாக அப்படி இது பண்ணிகிட்ருக்க, இந்த ஜங்குக்கு வந்து இப்போ அப்படியே பார்க்குறாரு அவருடைய அம்மா வந்து டேவுடைய வேனை நோக்கி போகிறத, அதாவது டே இருக்கிற கேரவனை நோக்கி நடந்து போகிறத பார்க்குறாரு. இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு சைடு சிரிக்கிறது, அம்மா எங்கே போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, இவங்க வெளியே போய் நின்றுக்கிட்டு நர்வஸாக இருக்க, அவங்களுக்கு கதவு தட்டலாமா வேண்டாமா, உள்ளே போகலாமா வேண்டாமான்னு. ஆனால் நம்ம டேவே என்ன பண்ணிடுறாருனா ரெடி ஆகிடுறாரு. ஸோ வெளியே வரலான்னு சொல்லிட்டு கேரவன் வேனை வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட பார்த்தா ஜங்குக்குடைய அம்மா வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவரும் ஷாக் ஆகிட, கீழே நின்றுட்டுருக்க அவங்க அம்மாவும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம டே தான், ஆண்டி நீங்கள் எதுக்கு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே வாங்க. இல்லை பரவாயில்ல, நான் போகிறேன். இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளே வாங்களேன் ப்ளீஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா அந்த கேரவன்லேருந்து ஏறுறாங்க. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு, ஐயோ ஜாலியாக அம்மா வந்து ஜாலியாக பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ஃபீலிங்ஸு ஒரு சில பேருக்கு புரியும். எப்போனா நம்ம லவ் பண்ணுற பையனுடைய அம்மா நம்மக்கிட்ட பேசும்போது அந்த பையனுக்கு வர ஃபீலிங், இல்லைன்னா நம்ம அம்மா வந்து அந்த பையன்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங், அது வந்து யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இது தெரியும். ஸோ நம்ம ஜங்குக்கும் அதே விதத்தில் தான் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய அம்மா உள்ளே கூப்பிட்டு வந்து அங்கே உள்ள ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அந்த கேரவன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்டே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் லைட்டாக அப்படியே சாஞ்சா மாதிரி நின்றுட்டுருக்க. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் நம்ம டேவை ஃபஸ்ட் டைம் அப்படியே கிட்டக்க அழகாக அப்படியே ரசிக்கிறாங்க நம்ம டேவை. இப்போ நம்ம டே, என்னம்மா என்கிட்ட பேசவே மாட்டிங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை, என்னை பிடிச்சிருக்கா. அப்புறம் என்ன பார்க்க மாட்டீங்க? அது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்கள் சொந்த ஊரில் தான். முதல் தடவையாக இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கேன். எனக்கு இங்கே ஃபுல்லாகவே புதுசாக இருக்குது. ஏதோ நல்ல வேளை என் பிள்ளை கொஞ்சம் காட்டுக்குள்ளேயே வச்சதுனால என்னால் கொஞ்சம் அடாப்ட் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் ஹியூமன்ஸ் கிட்ட நான் பேசினது கிடையாது. புரியுது, நீங்கள் என்ன ஹியூமன்லாம் நினைக்க வேண்டாம், உங்களில் ஒருத்தராகவே நினச்சிக்கோங்க. நானும் எப்படியோ இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் எங்களுக்கும் உங்களுக்கும் உருவத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. டே சொல்லுங்கள். என் பையனை பற்றி உனக்கு முழுசாக தெரியும்ல? தெரியும். இல்லை, நான் எப்படி கேட்குறேன்னா, அவன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அதை பற்றி எதனாவது உங்ககிட்ட சொன்னானா? அவர் சொல்கிறது என்ன நான் நேர்லேயே பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், அவரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தும் என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? நான் ஏன் கேட்குறேன்னா, ஒரு சில ஆல்ஃபாஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி உருவம் மாறுற அளவுக்கு பவர் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஆல்ஃபாஸை யாருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அக்ரெசிவான பக்கத்தில் யார் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ தெரிஞ்சும் பண்ணுறன்றப்போ தான்
எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. என் பையன் கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அவன் கோவப்பட்டிருக்கானான்னு கூட தெரியல. ஆனால் இது வரைக்கும் படலைன்னா அது நல்ல விஷயம். இதுக்கப்புறம் பட்டுட்டான்னா உன்னால் சமாளிக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்குடைய அம்மா நம்ம டேக்கிட்ட எப்படி சொல்ல ஒரு மாதிரி கவலையோடு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டே கீழே முட்டி போட்டு உட்காந்து நம்ம சங்குக்கூட அம்மா கையை இறுக்கமாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட இன்னைக்கு சத்தியம் பண்ணுறேன், என்ன நடந்தாலும் உங்கள் பையனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவனை புரிஞ்சிக்காம நடந்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எல்லாமே தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறேன். எனக்கு புரியுது, இருந்தாலும் உன்னை பற்றி யோசிக்கிறேன். உன்னால் அவர் முதலாக அவருடைய முழு உருவத்தையும் மாற்றுறப்போ அவர்கிட்ட தான் நான் இருந்தேன். என்ன அவர் ஒன்றும் பண்ணல. அவருக்கு தெரியும் யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் சங்குக்குடைய அம்மா கிட்ட ஒரு மாதிரி கையை நீட்டி கேட்க, அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அழகாக நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேருமா சேர்ந்து கீழே அந்த கேரவன்லேருந்து இறங்கி வர நம்ம சங்குக்கும் இதை தூரத்துலேருந்து பார்க்குறாரு. நம்ம டே வந்து ரெடியாகி கீழே வந்ததும் டேவுடைய பேரண்ட்ஸ் நம்ம சங்குக்குடைய அம்மா கிட்ட வந்து நின்றுட்டு, என்ன தனியாக பேசிகிட்டு இருந்தீங்களா? ஆமாம். டே அம்மா, இப்போ தான் ஒன்று பெற்ற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம். அது சரி, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறேன். அம்மாக்கிட்ட அம்மா அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு குறை சொல்லிக்கிட்டு ஓடி வரக்கூடாது, புரியுதா? நான் வரவே மாட்டேன். அப்புறம் என் கல்யாணத்துக்கு என் காதலுக்கு சமைச்ச உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டே, அம்மாக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஃபேண்டஸியான விஷயம்னா பிடிக்கும், அதனால ஒத்துக்கிட்டேன், புரியுதா? அப்போ சங்குக்கும் உங்களுக்கு பிடிக்கலையா? யார் சொன்னால் பிடிக்கலான்னு? அவனுக்கு என்னடா குறை? அங்கே பாரு, சிங்கம் மாதிரி நின்றுட்டுருக்கான். அம்மா, அவன் சிங்கம் இல்லை, அதுக்கும் மேலே உல்ஃப். ஆமால, ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்கல பாரு. போய் அப்பாவை கட்டுக்கிட்டேன். ஏய் டே, நான் போய்ட்டு சாப்பாடு இருக்கிற ஐடியாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ரெடி ஆகிட்டேன்னா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட, நம்ம சங்குக்குடைய அம்மா நம்ம டேவை விடுற மாதிரியே இல்லை, கையிலேயே பிடிச்சி வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம டேவை. ஒரு மாதிரி நம்ம டேவுடைய கையிலேயே அப்படியே கை கொத்தா மாதிரியே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நம்ம டேக்கிட்டே தான் நிற்கிறாங்க. ஜங்குக்கிட்ட கூட போல் டேக்கிட்டே நிற்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல அந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு அந்த சர்ச் ஃபாதர்ஸ்லாம் வருவாங்கள்ல, அவங்க வந்துடுறாங்க. ஸோ மேரேஜ் அங்கே நடக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம டேவும் ஜங்குக்கும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அந்த ஃபாதரும் ப்ரேயர் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட அங்கங்கே நின்றுட்டு இருந்த எல்லா ரிலேட்டிவ்ஸு அவங்க எல்லாருமே அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பொறுமையாக அந்த இடத்துல அந்த சின்ன ப்ரேயர் மாதிரி போயிட்டு ஒரு அழகான ரிங் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ரிங் பார்க்குறதுக்கு இந்த சில்வரோ ஒரே ஒரு கல் வச்ச மாதிரியோ அப்படிலாம் இல்லை, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லைம் ஸ்டோன் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படி கூர்மையாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டோனுமே அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த ஸ்டோன்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு மோதிரமாக செஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நம்ம டேவுடைய மோதிரம். அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்குது. நம்ம டே அதை கையில் போட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவும் அந்த ரிங்கை போட்டு விட அந்த இடத்துல மேரேஜ் முடியுது. எல்லாருமே ப்ளஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, அப்படி எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அப்போது மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் டைமு அந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ண இடத்துலையே சுற்றிலும் லைட்டு, நடுப்புற அந்த கெஸ்ட்டுக்கெலாம் வச்ச சேர் இருக்குது. அந்த சேரில் நம்ம டே ஜங்குக் 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் அப்படியே ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸு, அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது நம்ம டே எல்லாருக்கும் முன்னாடி
சரி ஜங்கு, ம் கிளம்பலாம். ம் எங்கெல்லாம் கேட்க மாட்டியா? எப்படியும் வீட்டுக்கு தானே சொல்கிற? ம் ஓ வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு. எங்கே சொல்கிற? வில்லேஜ்க்கு. அங்கே போகலாம். அங்கே வேணான்ட்டு. ஏன்? அங்கே நீ நினைக்கிற மாதிரி இருக்காதுடா. அங்கே ரொம்ப வில்லேஜாக இருக்கும். நீ பிறந்ததுலேருந்து இங்கே இருந்துட்ட. அங்கே வந்து ஒரு வாரம்லாம் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன அம்மா கேட்க சொன்னாங்களா? எனக்கு ஆசையாக இருக்குது. நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறேன், அவன் வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை இருக்காதான்? கூட்டிகிட்டு போ. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வார்த்தை கேட்குறேன், எனக்காக நிறைவேற்ற மாட்டியா? சங்கு, என்னம்மா? கூட்டிகிட்டு வாடா. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? சரி. யோகி, அம்மாவை கூட்டிகிட்டு நீ முன்னாடி போ, நான் இவனை கூட்டிகிட்டு அடுத்து வரேன். என்னோட தனியாவா? நீங்கள் எப்படி போவீங்க? இங்கேருந்து பஸ்ஸு ட்ரெயின்னு மாறி போகணும். நான் இவனை எந்த அளவுக்கு சேஃபாக கூப்பிட்டு வர முடியுமோ அந்தளவுக்கு சேஃபாக கூப்பிட்டு வருவேன். போ. இல்லை ஜங்கு, நம்மளும் சேர்ந்தே போகலாம். இந்த விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறத கேளுட்டு. சரி. நாளைக்கு காலையில் கிளம்புங்க, மறுநாள் காலையில் நாங்கள் கிளம்பி வருவோம். அப்புறம் அம்மா, இவன் வரான்னு சொல்லிவிட்டு வீணாக உடம்பை போட்டு வருத்திக்காதீங்க. அதை சமைக்கிறேன், இதை வாங்கி வைக்கிறேன்னு, சரியா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குடைய அம்மாவை சொல்லிட, எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து நம்ம சக்குக்கு வந்து என்ன பண்ணுறாருனா, ஹோல் ஃபேமிலியும் இருக்குது. ஸோ வீட்டில் போயிட்டு தங்கினா கண்டிப்பாக இடம் பத்தாது, ஏன்னா 2 பேருமே அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்குறாங்க. ஸோ அதனால் ஃபேமிலிக்குன்னு சேர்த்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிடுறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்த ஃபேமிலி போய் தங்குறாங்க, கூட டேவும் சங்குக்கும் கூட. அம்மா அப்பா எல்லாருக்குமே தனித்தனி ரூம் கொடுத்து விட்டுடுறாங்க. ஒரு ரூம் ஒரு ஃப்ளோரில் ரூம் கொடுத்து விட்டுடுறாங்க. நம்ம டேக்கும் சங்குக்கும் ஸ்பெஷலாக ஒரு ரூம் தனியாக இருக்குது. அது நியூலி மேரிட் அப்படின்றதுனால தனியாக ஒரு ரூம் இருக்குது. எல்லாரையும் அவங்கவுங்க ரூமில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு கடைசியாக நம்ம சங்குக்கு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு மேலே ரூமுக்கு கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போக, நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஐயோ வெட்டிங் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷையாக அப்படின்னு கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடந்துட்டுருக்க. நம்ம சங்குக்கு அதை ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம டேக்கிட்ட பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. நம்ம சங்குக்கு இப்போ என்ன என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? தெரியறதுனால தான் கேட்குறேன். உள்ள போ. டோரை சாத்த மறந்துடாத. அதெல்லாம் நான் சாத்துவேன். இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவா. அதுக்குள்ளையா? இல்லை அதுக்குள்ளையா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலான்னு. டே, நான் உன்ன மாதிரி நார்மல் ஹியூமன் கிடையாது. ஐ எம் ஆல்ஃபா. உன் ஆள் மனசில் என்ன நினைக்கிறேன்றது உட்பட எனக்கு தெரியும். நீ என்னென்ன ஆங்கிள் யூஸ் பண்ணுறனோ எனக்கு புரியுது. ஆங்கிளா? என்ன ஆங்கிள்? நடிக்காத, போ. பார்க்க தான் சின்ன பையன். இல்லை, நான் ஒன்றும் யோசிக்கல. நான் அப்படி என்ன யோசித்தேன்? நீ எதுவும் யோசிக்கலையா? நான் என் மைண்டை கிளியராக வச்சுருக்கேன். சீரியஸ்லி? யா, அஃப்கோர்ஸ். நீ நினைக்கிறத நான் சொல்லவா? முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்க நம்ம சங்குக்கிட்ட நடந்து வராரு. கைஸ், நீங்கள் வந்து இது வரையும் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு டார்க் ரொமான்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து வரும். ஒரு மாஃபியா ஒரு மேன் அவங்களுடைய விமனை வந்து ஒரு கையால் தூக்குவாங்க, இன்னொரு கையில் ஹீல்ஸை பிடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம டேவை வந்து நம்ம சங்குக்கு ஒரு கையில் தூக்குறாரு. நம்ம டே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி
ஆடி போயிட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 60 கேஜிடா, எப்பட்றா ஒரு கையில் தூக்குற அப்படின்ற மாதிரி நம்ம சவுக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆஹா இவன் நார்மலான ஹியூமன் இல்லை, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் லைட்டாக அப்படியே அப்படியே ஒரு ஸ்பார்க் வருது. இப்போ நம்ம சவுக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, என்ன பண்ணுற, இது தானே யோசிச்சேன், இல்லையே, இல்லை, ஓ இப்போ தாட்டை மாற்றிட்டேன் அதனால இல்லைன்னு சொல்லுவேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் வாசலில் நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை இறக்கி விட, நம்ம டீ இறங்கிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, என்ன ஒரு வைல்டு அனிமலை, கிட்டத்தட்ட ஒரு வைல்டு அனிமலை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் இது பாரு வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி மாரி பண்ணுது சாஃப்டாக. ஏய் என்னை பற்றி குறைச்சி எடை போடுற, எப்போ நேரம் வருமோ அப்போ போட்டு அடிப்போன்னு. அடிப்பியா, நீ நினைக்கிறதில்ல, போய்ட்டு வா. உல்ஃபுக்கு டபுள் மீனிங்லாம் தெரியுமா என்ன? ஐ எம் ஹாஃப் ஹியூமன். நீ பேசுகிறதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட்டத்தில் இருக்கும்போது டார்க்காக பேசுகிறதுக்கெல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவியோ அது எல்லாமே எனக்கும் தெரியும். ஓகே, ஈவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ எங்கே பார்த்தாலும் நான் பார்த்தேன், அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன எங்கே பார்த்த? அப்போ தான் நான் காலேஜில் இருந்து முடிச்சுட்டு ரொம்பவும் வேகமாக ஓடி வந்தேன், பசிக்குதுன்னு. பீஃபை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு ஷர்ட்டை பார்க்க மறந்துட்டேன், 2 பட்டன் ஓப்பன் ஆகுது, நீ எங்கே பார்த்துட்டு இருந்த? ஆமாம். என்ன ஆமாம்? ஆமாம் பார்த்தேன், இப்போ என்ன? பார்க்கக்கூடாதா? இப்போ பார்த்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ ஏன் பார்த்தேன்? அதுக்கு எனக்கு கிட்ட வரா? ஏன் வரக்கூடாதா? நீ பார்க்கும்போது நான் கிட்ட வரக்கூடாதா? நான் குளிக்கணும், கொஞ்சம் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே வெளியே தள்ளி விட்டுட்டு டோரை லாக் பண்ணுறேன். நம்ம சங்குக்கு ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மைல், அந்த டோரை பார்த்தே ஸ்மைல் பண்ணிட்டு பொறுமையாக வந்து அவருடைய கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு பெட்டில் உட்கார்றாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கை பற்றி இப்போ சொல்லணுன்னா அவர் ரொம்ப கிளியர் மைண்டோடு இருக்கார். எந்த ஒரு லஸ்ட்டோ இல்லை அந்த ஃபஸ்ட் நைட்டை அன்றைக்கி பண்ணணும் அப்படின்ற அந்த தாட்டோ எதுவுமே இல்லை. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன், முதல்ல அவனை நிம்மதியாக கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் நம்ம ஜங்குக்குடைய மைண்டில் இப்போ ஓடிட்டுருக்கு. நம்ம டீ வரவும் அவருக்காக நம்ம ஜங்குக்கு வந்து டவலு, நைட் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. நம்ம டீக்கு குளித்து முடிச்ச அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ அவசரத்தில் உள்ள அப்படின்ட்டோம், டவல் ஒன்றுமே எடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதவு பக்கமே நான் யோசிச்சுட்ருக்கேன். நம்ம ஜங்குக்கு இது நல்லா ஃபீல் ஆகுது, வெளியே நின்றுட்டு இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு கையை கட்டி நின்றுட்டுருக்காரு. சரி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டோரில் கை வைக்கலான்னு போகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கே வெளியே இருந்துக்கிட்டு, கவலைப்படாத, உடச்சிக்கிட்டு உள்ளே வர மாட்டேன், கதவை திறந்து டவலை வாங்கு. ஷோ இவனை கல்யாணம் பண்ண நான் மைண்ட் வாய்ஸில் கூட பேசிக்க முடியலையே. இந்தா தேங்க்யூ. நைட் ட்ரெஸ்ஸு கூட குளிக்க போகிற உனக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் தெரியாதா? நீ தான் என்ன அங்கே பிக்கப் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிட்ட, என்ன எங்கள் துணி எடுக்க விட்டேன், போ உன்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேஸ்டில் நம்ம ஜங்குக்கு கையில் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவரும் வந்து இப்படிக்கா வந்துடுறாரு. அடுத்து அவர் தான் குளிக்கணும். ஸோ ஷர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அங்கே உள்ள ஒரு சேரில் அப்படியே கசங்காத மாதிரி போட்டு விட்டுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. டேவும் பொறுமையாக குளித்து முடிச்சுட்டு வெளியே வராரு, தலையை துவட்டிக்கிட்டே வராரு. நம்ம ஜங்குக்கு நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு பார்த்து முடிச்சாச்சா?
அது இரு ஒரு நிமிஷம். நீ என்னுடைய ஹஸ்பண்ட். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சியா? அப்போ நான் உன்னை என்ன வேணால் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே டக்குன்னு நம்ம சங்கு கிட்டே போய் நின்றுட்டு பொறுமையாக அவருடைய கைகளை வச்சு நம்ம சங்கு கூட 6 பேக்ஸில் அப்படியே நண்டு உருது நரி உருதுன்ற மாதிரி கூசுகிற மாதிரி பண்ணுறாரு. நம்ம சங்கு கதை பார்த்துட்டு என்ன பண்ணுற? சும்மா யார் மைண்ட் என்னுடையதா, நான் தொடக்கூடாதா? தாராளமாக. அப்புறம் விளைவுகளும் மோசமாக இருக்கும். அதை பற்றி என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. ஏன்? பிகாஸ் யூ ஆர் மைண்ட். நான் உன்னை என்ன வேணால் பண்ணல. நீ அப்படி வரியா? எப்படி வேணால் வருவேன். சரி போய் குளிச்சுட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளி விட்டுறா. இவர் அப்படியே டோரை க்ளாஸ் பண்ணிடுறாரு. நம்ம பொறுமையாக தலையை தவட்டிகிட்டு இருந்தவர் பெட்டில் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக படுக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. கல்யாணம் ஆகிடுச்சு. அதுவும் கல்யாணம் பண்ண பையன் பிடிச்ச பையன். எந்த ஒரு கவலையும் இல்லை. பிடிச்ச மாதிரி வாழலாம். அதுவும் ஹியூமன்ஸ் மாதிரி போர் அடிக்கிறவன் கிடையாது. நினச்சா உருவத்தை கூட மாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி கனவு உலகத்துலேயே போயிட்டு யோசிச்சுட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் பாத்ரூம்லேருந்து சவுண்டு. நம்ம சங்குக்கு, ஏய் நீ யோசிக்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. நீ கொஞ்சம் பாத்ரூமில் என்ன வேலை பண்ணணுமோ அதை மட்டும் பார்க்குறியா? வலிக்கு எதனா விழுந்துட போகிற போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து பெட்டில் படுத்துக்கிட்டே கத்த. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்க 2 பேருக்கும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஹாஃப் மூன். அந்த மூனே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த சைட் ரைல்ஸில் வந்து கை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நம்ம சங்குக்கு வேறு அப்பப்போ நம்ம டேவுடைய முடியை காது பின்னாடி ஒதுக்கி விட்டு அப்படியே ஒரு மாதிரி டேவை ரசிச்சுக்கிட்டே பார்த்து பேசிகிட்ருக்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சதும் அந்த சூரிய வெளிச்சத்தில் 2 பேருமே எழுந்திரிச்சிடுறாங்க. டக்குன்னு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா யூங்கி அவங்க அம்மா 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. இவங்க வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு சங்குக்குடைய ஊருக்கே வந்து சொந்த ஊருக்கே போகிறாங்க. நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பி வந்துடுடா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நம்ம வந்து இன்னமும் அரை தூக்கத்தில் பெட்டு மேலே தான் உட்காந்துட்ருக்காரு. நம்ம சங்குக்கு தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணியிருப்பார். ஓகே நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ற. இவங்களும் கிளம்பிடுறாங்க. நம்ம சங்குக்கு 2 பேருமே அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரூம்குள்ளேயே இருந்துட்டு ஈவினிங்க்கு மேலே வெளியே போயிட்டு வந்துட்டு அந்த டேவை அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேரீட் கப்புள்ஸ் அப்படின்றத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா இருந்தால் ரோடுன்னு கூட பார்க்காம கீழே விழுந்து விழுந்து சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது. டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஒரு 9 மணி இருக்கும். நம்ம சங்குக்கு வந்து டேவுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம உட்காந்துட்ருக்காரு பெட்டு மேலே. நம்ம சங்குக்கு பேக் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம சங்குக்கு ஆல்ரெடி அவருடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு, என்னுடைய வேலையும் நீயே போட்டு செய்கிறியே, அப்போ நான் என்ன தான் செய்கிறது? இதெல்லாம் செய்யலைன்னு வச்சுக்கோயேன், எனக்கு மண்டை வெடிச்சிடும். ஏன்? இதெல்லாம் ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணவனுக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே பண்ணணும்னு. நல்ல வேலை, நான் கொடுத்து வச்சுவேன், நான் சொல்லணும். இன்னும் ஒரு வாரத்தில் ஃபுல் மூன் வந்துடும். சேஃபாக இருந்துக்கோட்டே. நான் உன்னை எதனாவது அக்ரெசிவாக எதனாவது பண்ணுற மாதிரி இருந்தேன்னா என்னை எதனா ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிடு, சரியா? அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிகிட்ருக்கேன்? இல்லை, நான் எதுக்கும் முன்னாடி உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். ஏன்னா எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாதுட்டே. அதனால்தான் நான் பெட் கட்டுறேன், என்ன நீ எதுவும் பண்ண மாட்டேன்.
அப்படி தான் நினைக்கிறேன். ம் சரி, கிளம்பலாமா? ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோடைய திங்ஸையும் நம்ம ஜங்குக்கே தூக்கிட்டு நேராக அங்கேருந்து கீழே கேப் புக் பண்ணி வந்துடுறாங்க. அங்கேருந்து நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. நம்ம டேக்கு வந்து ஹை கிளாஸ் மாதிரி அப்படியே அழகாக ஒரு ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா பெர்த்து கிட்டத்தட்ட ரூம் மாதிரி இருக்கும். அதில் ப்ரைவசி யாரும் வரமாட்டாங்க. சாப்பாடு எல்லாமே ரூமுக்கே தேடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தொடரி படம், ஓகே, அந்த மாதிரி அழகாக ஒரு ரூம்குள்ளே வந்து இவங்க 2 பேரும் ஜாலியாக அழகாக அப்படியே அவங்களுடைய ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்க வேடிக்கை பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கு போயிட்டு நம்ம டே ஹக் பண்ணிக்கிட்டு படுக்கிறது என்ன, நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அப்படியே பின்னி பிணைஞ்சிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு கூட. அவர் அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்ம டேக்கு. அப்படியே ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு வில்லேஜ்க்கு முன்னாடி அங்கே உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ட்ரெயினும் ஸ்டாப் ஆகுது. அங்கே ஆல்ரெடி யுங்கியும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்குடைய திங்ஸை நம்ம யுங்கி தூக்கிக்க, டேவுடைய திங்ஸை ஜங்குக்கு தூக்கிக்கிறாரு. இப்போ நேராக நம்ம யுங்கி வந்து 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய வில்லேஜ் சைடு, அதாவது இவங்க ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி உள்ளே போகிறது அவங்களுடைய மெயின் வில்லேஜே கிடையாது. காட்டுக்குள்ளே ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் இவங்களுக்குன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்ப நிறைய குடும்பம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அங்கே இருக்கிற கூடாரங்களே ஒரு ஒரு 50 ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற இடம் எல்லாமே நேச்சர். அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக தண்ணி போகுது, ஆறு ஓடுது. அந்த ஊருக்கு வந்து அதுக்குன்னு ஒரு தண்ணி, அவங்களுக்காக தான் தண்ணி சப்ளைவே. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அங்கே இருக்கிற வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து சிட்டியில் கட்டி வச்சுருந்தான் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு வீடு இந்த இடத்துல அவங்க அம்மா அங்கே உள்ள வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கட்டி அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்காங்க. நம்ம டே அங்கே போனதும் அங்கே உள்ள பீப்புள்ஸே நம்ம டேவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அந்த உல்ஃபோடைய பிளட் உடம்புல இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய கூட்டத்துக்குள்ளே யாராவது புதுசாக ஒருத்தன் வந்தானா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம டேவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க. ஒரு சில பேர் வியர்டாகவும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை விடுற மாதிரி இல்லை. அழகாக இடுப்பில் கொக்கி போட்ட மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு இப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஊருக்குள்ளே நடந்து போக எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளேயே வந்து ஒரு சில வயசு பசங்க வயசு பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்களாம் ஜங்குக்கு இப்படி ஒருத்தனை கூட்டிகிட்டு வரதை பார்த்தோம் அவங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ். ஏன்னா ஜங்குக்கு ஆல்ரெடி இங்கே இருந்துட்டு தான் சிட்டிக்கு வந்திருப்பான். அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஜங்குக்கு மேலே ஒரு கண் இருந்திருக்கும். ஆனால் ஜங்குக்கு எந்த காண்டாக்டும் இல்லை அப்படின்னதும் அவங்க விட்டுட்ருப்பாங்க. ஜங்குக்கு இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பான்னு நினச்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஒருத்தனை கூட்டிகிட்டு வரவும் அவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக ஜங்குக்குடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஜங்குக்குடைய வீடு அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. நான் மேலே வந்து ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த ரூம்குள்ளே போனால் அங்கே இருக்கிற பெட் எல்லாமே வந்து மரத்தில் செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து குஷன் மாதிரி இருக்குது. அங்கே உள்ள அந்த பால்கனியில் போனால் காடு மொத்தமும் அப்படியே முக்கால்வாசி கண்ணு கெட்டின தூரமும் காடு தான் இருக்குது. அங்கங்கே கிச்சன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, குருவியோட சத்தம். அந்த மாதிரிலாம் அப்படியே நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு வந்து டேவை இறுக்கமாக கையிலேயே பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அந்த இடத்துல அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் சொந்த ஊரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுது. அங்கே அந்த கேம்ப் மாதிரிலாம் வந்து ஏற்றி வைக்கிறாங்க ஊருக்கு நடுவில். அந்த கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் வந்து ஏற்றி வச்சிட்ருக்கேன். நம்ம டே அதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா ஒரு ஃபோனோ டிவியோ வண்டி சத்தமோ பொல்யூஷனோ சூடாக இருக்கிறதோ எதுவுமே இல்லை. அந்த காட்டில் இருக்கனால அந்த என்வரான்மெண்ட்டே சில்லுன்னு இருக்குது. இவங்க செய்கிற சாப்பாடு, அந்த வண்டி சவுண்டு எதுவும் இல்லாமல் நடந்து போயிட்டு நடந்து வர்றது, காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிச்சன் சவுண்டு, அங்கங்கே மான் ஓடுறது, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நம்ம டே வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கும் டேவை எந்த கேள்வியும் கேட்கல. டே எங்கே போனாலும் பின்னாடியே நடக்கிறது. அவன் 2 கிலோமீட்டர் நடந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நடக்கிறது தான். அங்கே போகாத இங்கே பண்ணாதன்ற ஒரு வார்த்தை கிடையாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்படியே நீ போடா, நான் வரேன்டா, உன் பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு டே பின்னாடியே போயிட்டுருக்க. அழகாக அன்றைக்கி தூங்க வேண்டிய டைமும் வருது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு பெண்கள் எல்லாருமே வீட்டுக்கு உள்ளே படுக்கிறாங்க.
ஆம்பளை பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியே படுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்மகிட்ட என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க, நம்ம சங்குக்கு அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பெண்களுடைய பாதுகாப்புக்காக பசங்க எல்லாருமே வெளியே தான் படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டீ அதை சொன்னதும், அப்போ நானும் வெளியே தான் படுக்கணுமா, 2 பேரும் சேர்ந்து படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இல்லை வேண்டாம், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம டீ இல்லை இல்லை இல்லை, இவ்வளோ நாளாக வீட்டுக்குள்ளேயே தானே படுத்தோம், ஒரே ஒரு வாட்டியாவது புள்ளையில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க, நம்ம சங்குக்கால எப்படி நோ சொல்ல முடியும் அந்த கண்ணுக்கு. அழகாக அப்படியே ஒரு குஷன் மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பெட்ஷீட் மாதிரி அழகாக எடுத்து பிளாங்கெட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புல்லுங்களுக்கு நடுவில் போயிட்டு நம்ம டேக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இடத்துல போய் விரித்து போட்டுட்டு நம்ம டேவை அதில் படுக்க வைக்கிறாரு. நம்ம சங்கு தூங்கலை. அவர் ஒரு கழிச்சு படிச்சுட்டு நம்ம டேவியே பார்த்துட்ருக்க. நம்ம டே வந்து மல்லாந்து படுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த வானத்தில் இருக்க ஸ்டார்ஸு, அங்கே இருக்கிற அந்த பாதி நிலா, அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சங்குக்கு அப்படியே சைட் அடிக்கிற மாதிரி, கல்யாணம் ஆனாலும் விடுறதில்ல, உட்காந்து சைட் அடிக்கிற மாதிரி நம்ம சங்குக்கு அப்படியே டிவியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங்கும் இதே மாதிரி தான் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. வெளியே போகிறது, சுற்றுறது, சங்கு கூட அம்மா கூட ஹெல்ப் பண்ணுறது, வீட்டுக்கு சுத்தம் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்கா. நம்ம சங்குக்குடைய அம்மா சங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொடுக்குறாங்க, வெளியே போயிட்டு வரா மாதிரிலாம். ஆனால் சங்குக்கு போக மாட்டுறாரு. வேணாம், நான் போகல, இவங்கிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அங்கே வில்லேஜ்லேயே வந்து ரொம்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு வந்து ஒத்த காலில் நிற்க, நம்ம டே அடித்து துரத்தி விடுறாரு, போயிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே வந்து சங்கு கூட அம்மா கூட வீட்டில் இருக்கார். நம்ம சங்குக்கும் இவங்கியுமா சேர்ந்து வெளியே போயிட்டுலாம் வராங்க. இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் மாதிரி அப்படியே போகுது. கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம டேவும் சங்குக்கும் திரும்பி சிட்டிக்கே வந்துடுறாங்க. அந்த ஒரு 1 வீக் இவங்க வந்து இன்னமும் காலேஜ் யூனிவர்சிட்டி வந்து போயிட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால் வெளியே வந்து மேரேஜ் ஆனதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டா ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேவும் விட்டுடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நாட்கள் போகுது. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 8 months ஆகிடுது. காலேஜும் முடிஞ்சிடுது, கிராஜுவேட் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் வந்து இன்னமும் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆசைகள்னால தானே சிட்டிக்கு வந்து படிக்க ஆரம்பித்தார். ஸோ அவருடைய ஆசைகளும் கொஞ்சம் தீர்ந்த மாதிரி இருக்குது. சரி, திரும்பியும் வந்து டேக்கிட்ட கேட்கலாம், வேலைக்கு போகலாமா இல்லை வில்லேஜோட போகலாமான்னு கேட்கலாம், அவனுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ நம்ம டே கேட்குற ஒரு விஷயம் நம்ம சங்குக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. நம்ம சங்குக்கை பார்த்து, சங்கு நான் உங்ககிட்ட இதை கேட்பேன், ஆனால் இன்னும் சொல்லக்கூடாது. நீ என்ன கேட்டு நானும் சொல்லியிருக்கேன். சொல்லு. இல்லை, எனக்கு உனக்கு சொல்லுடா. இல்லை, எனக்கு முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ண, நீ என்ன வேலைக்கு போய் நல்லா பார்த்துப்பியான்னு. உன்னை பார்த்துக்காம என்ன பண்ண போகிறேன், அதானே என் வேலையே. என் கையில் என்ன வேலை கிடைச்சாலும் என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், ப்ராமிஸ். அப்போது நான் வேலைக்கு போகிறேன்னு அவசியமா? இல்லையே, ரொம்ப நாளாக இல்லை, ஒரு ஒரு 13 months. 13 monthsனால் 1 வருஷம் 1 மாதம். ஏன் அப்படி? நீ சொல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேலைக்கே போகிறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்? இல்லை, என்னடா, இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்னு ஆசை, ஆனால் கேட்குற சூழ்நிலையில் அப்போ இல்லை. இப்போ காலேஜ் முடிச்சிட்டோம், ஸோ அதனால் கேட்கலான்னு தோணுது. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னது சொல்லு, சொன்னால் தானே தெரியும். இல்லை சங்கு, நான்
எனக்கும் என்னடா தயங்குற? ஜங்கு, உனக்கு ஒன்று தெரியுமா? நாய்க்குட்டிங்களெல்லாம் பெரிய பெரிய நாயை விட எனக்கு குட்டி குட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நாய்க்குட்டின்னு இல்லை, எல்லா வைல்டு அனிமல்ஸும் டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே அப்படி தான். எனக்கு பெருசு விட குட்டி தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ என்ன நாய்க்குட்டி வேணுமா? ஓ, என்ன வேணும்? ஆ, இல்லை ஜங்கு, நான் வாழ்க்கையிலே ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஒரு மிருகம்னா அது வல்ஃப் தான். நான் உன்னை பார்த்துட்டேன் ஆல்ரெடி பெருசா. எனக்கு குட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. டே, நீ ஏதோ கேட்குற, ஆனால் அது எனக்கு தப்பாக புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கரெக்ட் தான். எனக்கு குட்டி உல்ஃபெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஓ, அப்படியா? சரி, வா, கிராமத்துக்கு போகலாம். அங்கே காட்டுக்குள்ளே நிறைய குட்டி குட்டியாக இருக்கும், தூக்கி வச்சுக்கோ. நான் அந்த குட்டியை சொல்லலை, எருமை மாடு. வேணும் தானே பண்ணுறேனே. சீரியஸாகவே இருக்க மாட்டேனே. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி, சொல்லு, என்ன சொல்கிறதுக்கு? அதான் சொல்லிட்டல்ல. சரி, எதுக்கு அந்த ஒரு வருஷம் ஒரு மாதம்? அது பாப்பா பிறகு 9 மாதம். எனக்கு உடனேலாம் வேலைக்கு போக முடியாது. பாப்பா கூட விளையாடணும்னு ஆசை. அதுக்கு தான் அந்த கேப் ஒரு 4 மாதம். ஓ, இப்போ பிளான்டாக இருக்கனே. ஏன் இருக்கக்கூடாதா? இல்லைன்னா தான் பிரச்சனை. இருந்தால் நீ என்னை அப்ரிஷியேட் பண்ணணும். சரி, இப்போது நீ ஃபைனலாக பாப்பா வேணும் ஜங்கு. என்ன சிரிக்கிறா? இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்ல. இல்லை, இந்த மாதிரி விஷயம்லாம் எதிர்ச்சியாக நடக்கும்னா நீ இப்படி என்கிட்ட கேட்டு பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கு சிரிப்பு வருது. என்ன பண்ணுறது, எத்தாலே எழுத்த. இல்லாட்டே நான் ஏன் இது வரைக்கும் எதுவும் உங்ககிட்ட இதை பற்றி பேசலைன்னா எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? என்ன பயம்? எனக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் எவர். ஸோ நீ இன்னும் அதுக்கு ரெடி ஆகாமல் இருக்கலாம், பயம் இருக்கலாம், உனக்கு இன்னும் டைம் வேணும்னு நீ யோசிக்கலாம். ஸோ உனக்கு தேவையான டைம் நீ எடுத்துக்கோ. அது வரைக்கும் நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். அட மாங்கட்ட, அதனால தான் இவ்வளோ தூரம் எதுவுமே பேசாமல் இருந்தியா? நான் ஃபஸ்ட் நைட்கே ரெடி ஆகிட்டேன்டா. இவ்வளோ தூரம் எனக்கு காய போட்டுட்டேன். என்னது? ஒன்றும் இல்லை. அப்படி என்ன உனக்கு இதில் இருக்குன்னு தெரியலையே. ஃபேமிலி. எனக்கு ஃபேமிலியாக இருக்கிறதுனா பிடிக்கும். நம்மளுக்குள்ள ஒரு குட்டி ஃபேமிலி வேணும்னு ஆசை, அதனால தான். ஆனால் நீ கேட்ட விதம் இருக்கு பாரு, எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, வெக்கமாக இருந்துச்சு. அப்படியா? சரி, நீ வச்சு ஓட்டாதான், வீட்டுக்கு போகலாம். ஓகே, எதுனா சாப்பிட்டு எதுனா வாங்கிக்கிறியா? ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிற மூடலாம் எனக்கு இல்லை, தெரியும். வா. என்ன? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சிவராத்திரி போலையே. ஷங்கு, நான் தான் கேட்டேன், அதுக்குன்னு நீ தானே கேட்டேன்னு அத்து மீறி போனான்னு வச்சுக்கோ, அத்து விட்டுருவேன். சரி, இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்? ராமன்? மூடு, சும்மா பீஃப் வாங்க போ.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் பீஃப் எல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக்கும் டேவும் இப்போ ஒன்றா தான் தங்கியிருக்காங்க. அதுவும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம ஜங்குக்குடைய வீட்டில் தான் நம்ம டே வந்து தங்கியிருக்காரு. அங்கே போயிட்டு இவங்க வந்து வெளியே தானே சமைப்பாங்க. ஸோ நம்ம டே இருக்கிறதுனால சும்மா சும்மா அந்த விறகெல்லாம் வச்சு பற்ற வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக சமைக்கிற மாதிரி ஒரு சில அடுப்பு, பாத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சுருப்பாரு. அதுலலாம் நம்ம டே போய் ரீச் ஆன அடுத்த செகண்டே பேக்கெல்லாம் வச்சுட்டு அழகாக ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சாப்பாடு. ஒரு 6 மணி போல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 7:30க்கெலாம் வந்து சமைச்சு முடிச்சிடுறாரு. வெளியே வர இப்போ புதுசாக நம்ம ஜங்குக்கு வந்து டே இருக்கான் அப்படின்றதுனால சுற்றி கொஞ்சம் இருட்டாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி வெளியே எப்போவுமே உட்காந்துட்ருக்க மாதிரி அழகாக அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நம்ம டேவும் ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு ஜங்குக்கை வந்து கூப்பிட்டு நம்ம ஜங்குக்கும் ரூமில் இருந்தவர் சமைச்சு முடிச்ச அடுத்த செகண்டு நம்ம டே கூப்பிட்ட வேகத்துக்கு கீழே வராரு. வெளியே வந்து அழகாக 2 பேரும் வந்து வெளியவே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம டேவை பார்க்க நம்ம டே என்ன பார்வா சாப்பாட்டை விடவும் வேற ஒன்று என் கண்ணுக்கு நல்ல ருசியாக தெரியுது. கண்ணை நோண்டி கையில் கொத்துருவேன். என்னடா இவன் நான் தெரியாமல் கேட்குறேன். அதுண்ணா பகல்லலாம் அப்படியே அப்படியே ப்ரொஃபஷனல் மாதிரி பேசுகிற, நைட்டானா ஏன்டா இப்படி பண்ணுற? எப்போ எப்படி இருக்கணுமோ அதை அப்படியே தப்பாக கரெக்டாக பண்ணுறியடா, எப்படிடா? அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் எடுத்துகிட்டு ஏஞ்சி போக நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஒரு மாதிரி வெறுப்பில் டக்குன்னு உள்ளே ஓடி வர நம்ம டீ அப்போ தான் உள்ளே இருக்க கிச்சனில் வந்து அந்த பாத்திரம்லாம் கழுவுற இடம். ஸோ அவர் உள்ளே போயிட்டு பாத்திரத்தெலாம் வச்சுட்டு நம்ம டீ வந்து கையை தொடச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி திரும்ப பார்த்தா ஜங்குக்கு கரெக்டாக நம்ம டீவை லாக் பண்ண மாதிரி அந்த டேபிளோட பிடிச்சி வச்சிடுறாரு. இப்போ நம்ம டீ நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன ஒன்றும் இல்லைல்ல நகரு, தெரியும் நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு மேலே ஏறி பெட்டுக்கு போய்ட்றாரு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய்ட்டு உட்காந்துட்ருக்கா நம்ம டே மேலே போனதுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மேலே போகிறாரு. இப்போ நம்ம டே வந்து நல்லா பெட்டில் காலை நீட்டி படுத்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் ஏறிட்டு பக்கத்தில் படுக்காமல் டேக்கு மேலே அப்படியே இந்த அப்படி சொல்கிறது முட்டி போட்டுக்கிட்டு அப்படியே நவுந்து வந்துட்டுருக்கா. நம்ம டே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு என்ன தெரியாத மாதிரி கேட்காத, நான் அப்படி தான் கேட்பேன், நீ பதில் சொல்லணும். முடியாதுன்னு சொன்னால் அப்போ என்னாலேயும் முடியாது, என்ன முடியாது, கோஆப்ரேட் பண்ண முடியாது. இன்னொரு நீ இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். சுற்று வட்டாரத்தில் உச்சப்போ வெளியே போகணுன்னாலும் என்ன தான் நீ கூட்டிகிட்டு போகணும், இல்லை நீ தனியாக எழுந்துச்சி வெளியே போயிடுவியா? நான் கீழே போய் போய்ப்பேன், கீழே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல. வாயை பாரு அந்த வாயை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவுடைய சிக்ஸை அவருடைய ஒரு கையால் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாக 2 கணத்தையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜங்கு கிட்ட வர நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே கண்ணை முழுக்கமாக மூடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சாஃப்டாக கிஸ் கொடுக்குறாரு. அவர் வைல்டு தான், ஆனால் அதுக்குன்னு வைல்டாக போகிற நம்ம டேக்கிட்ட ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிறாரு. ஒரு ஜென்டல் மேனாக நடந்துக்கிறாரு. நான் இதை இங்கே தான் கட் பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் மாட்டேன், இவ்வளோ தான் என் கம்பெனி காட்டு, இதுக்கு மேலே காட்டாது. ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது கைஸ். நம்ம டேவியும் ஜங்குக்கும் காட்டுறாங்க, நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கை பார்த்தா அவருடைய முதுகில் ஃபுல்லாக சரமறையாக கீறல்கள். நம்ம ஜங்குக்கை பார்த்தா அப்படியே நம்ம டைட்டாக அப்படியே நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. நம்ம டேக்கிட்ட காட்டினா சொல்ல வேணாம், தோலே தெரியாத அளவுக்கு மார்க்கு நெஞ்சில் அப்படியே கழுத்து பக்கம் அப்படின்னா அப்படியே மார்க்கு நிறைஞ்சிருக்கு. ஆக மொத்தம் நைட்டு வச்சு ஜாலியாக அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டேவை தான் காட்டுறாங்க, நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்க. கீச்சு 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 கீச்சுன்ட்டு வெளியே அந்த குருவி கத்துது. இவ்வளோ நாள் நம்ம டேக்கு அந்த குருவி சத்தம் ஒரு அலாரம் மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு சவுண்டாக இருந்தது. இன்றைக்கி அவ்வளோ வெறுப்பாக இருக்குது, அந்த குருவியை பிடிச்சி வறுத்துடலாமான்னு யோசிக்கிறாரு. அந்தளவுக்கு கடுப்பாகுது அவருக்கு. ஏன்னா நைட்லாம் தூக்கம் இல்லை, காலைல தூங்கலான்னு பார்த்தா இது வந்து கத்தின்னு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்குடைய நெஞ்சிலே போட்டு பட்டுன்னு அடிக்க நம்ம ஜங்கு தூங்கிட்டு இருந்தவர் எழுந்திடுறாரு. இப்போ நம்ம ஜங்கு
என்ன ஏன்டா அடிச்ச? அந்த குருவியை சும்மா இருக்க சொல்லு. குருவியை நான் எப்படிடா சும்மா இருக்க சொல்ல முடியும்? நீ தான் பேசுவல்ல. என்ன பேசுவேன்? ஐயோ, என்னை தூங்கவே விட மாட்டேங்கிறானே. வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா? நீ தானே உன்னோட முடிச்சிருக்கலாமா? வாய மூடு. அது சரி, ஊருக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி தான் முடிஞ்சதுன்னு சொல்லிப்பாரு. காரித்து போவாங்க கல்யாணம் ஆகி 9 மாதத்துக்கு அப்புறம். கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி என்ன சொல்லணும், உடனே அவன் கண்ட்ரோல் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ திரும்பி படுக்க நம்ம சங்குக்கு அப்படியே டீவை இறுக்கமாக கிட்ட இழுத்தி போட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த குருவி ஏஞ்சி போயிடுது அது பாட்டுக்கிட்டு. இதுங்க எலும்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாட்டு போயிட இப்போ நம்ம சங்குக்கு டே பொறுமையாக ஏஞ்சிக்கிறாங்க. காலையில் அழகாக அவங்களுடைய காலை கடன்களை முடிக்க நம்ம சங்குக்கு முறைச்சி பார்க்குறாரு நம்ம டேவை. நம்ம டேவும் சங்குக்கும் முறைச்சி பார்க்குறாரு. ஏன்னா 2 பேரும் பாடியும் அலங்கோலமாக இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்தாக வச்சுருந்த ஸ்கின்னெல்லாம் இப்போ சரமாரியாக கீறி வச்சிருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேவை பார்க்க நம்ம டேவும் ஆமாம், கொசு கடிச்சா கூட செவக்கிற இடத்துல நீ இப்படி கடிச்சு வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்க நம்ம டே ஒரு மாதிரி பார்க்க கொஞ்சம் நேரங்கள் போகுது, டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக அவங்களுடைய நாட்கள் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு நாள் காட்டுறாங்க நம்ம சங்குக்க நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு சொந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து சர்ப்ரைஸாக இவங்க 2 பேரும் வந்ததும் அப்படியே ஆனந்த கண்ணீராக விடுறாங்க. நம்ம டேவெல்லாம் இறுக்கி பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே உமாலாம் கொடுத்துக்குறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா ஜங்குடைய அம்மா தான் டே வந்திருக்கதை பார்த்துட்டு அழகாக சாப்பாடுலாம் அப்படியே தடபடலாம் செஞ்சு வைக்க நைட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறாங்க. ஜங்குக்கு வந்திருக்கான் அப்படின்றதும் இவங்கியும் வந்துடுறாரு. இவங்கி அப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஜங்குடைய வில்லேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஜங்குடைய வீட்டில் தான் அன்றைக்கி ஸ்டே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு முடிவோட வந்துட நம்ம டே சாப்பிட கூப்பிட்டா கீழே இறங்கி வரவே இல்லை. இன்னும் எல்லாருமே கீழே வந்துட்டாங்க. டே இன்னும் கீழே வரவே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே, பாத்ரூமில் இருக்கானா இருக்கும். சரி, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்திக்கிறாரு. கரெக்டாக நம்ம டே கீழே இறங்கி ஸ்டெப்ஸில் இறங்கி வராரு. நம்ம டே கரெக்டாக சரி சாப்பிட உட்காரலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க சேரில் உட்கார போக ஆனால் உட்கார மாதிரி உட்காந்து ஏஞ்சிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்னாச்சு? அது வந்து இதை நான் முன்னாடியே ஜங்கு கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன். என்ன சொல்ல போகிற? அது அது வந்து என்னடா? என்னடா? அது இந்த வீட்டுக்கு ஒரு உல்ஃப் இருந்தது பார்த்தா தானே இன்னொரு உல்ஃப் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொக்குக்கு நம்ம டேவை பற்றி கேட்க நம்ம சொக்குடைய அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொக்குக்கு மண்டை மேலேயே ஒன்று அடிக்கிறாங்கட்டு இவனுக்கு இன்னும் புரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒன்றுமே புரியாமல் இன்னும் குழம்பி போயிட ஓடி வந்து அவங்க நம்ம டேவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரியுது அங்கே இருக்க பாதி பேருக்கு, ஆஹா ஜங்குக்கு உல்ஃபாச்சே, குட்டி உல்ஃபு, அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே செம்ம ஹாப்பி ஆகிட அதுலேயும் ஷாக் ஆகிடுறாங்க வேற. அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க நம்ம ஜங்கு என்னடா நடக்குதுக்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குடைய அம்மா தான் டேவை ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜங்குக்கு பார்த்துருப்பாங்க. அவர் இன்னமும் புரியாமல் உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அம்மா என்னம்மா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஏ இந்த பயலுக்கு நான் எப்படி உன்னை நான் தான் பெத்தனாடா, எனக்கு உண்மையிலே டவுட்டாக இருக்கு. அம்மா என்னம்மா தப்பாக போயிடும்மா. ஷோ நீ அப்பா ஆவ போறடா. என்னது நீ லேட்டு இருமா டே
எப்போடா இதை கன்ஃபார்ம் பண்ணேன்? அது ஒரு 3 days இருக்கும், முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் நீ வேறு வீக்கெண்டில் ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னியா, அதனால தான் அது வரைக்கும் என் வாயை அடக்கி வச்சுருந்தேன். அப்போ வந்த உடனே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா என்ன இப்போ நான் கையை உள்ளே விட்டு குழந்தையவா எடுக்க போகிறேன்? இருமா மாடு, சொன்னதுக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்க? கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க நீ. சாரிடா, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுந்திரிச்சு நம்ம ஜங்குக்கிட்ட போக, நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓ வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே இது பண்ண நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. சரி இதுக்கப்புறமேட்டு தான் டேவை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்றாங்க. நம்ம டே வந்து வீடியோ கால் பண்ணி அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே சொல்லியாச்சு, அங்கே சொல்லனா எப்படி ஹைப்பு தாங்காது, எனக்கே தாங்கலை, எப்படி தாங்கும்? ஸோ தாங்காது. அதனால் அவர் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. கொஞ்சம் நேரங்கள் போகுது. நம்ம டேக்கும் டே பை டே அழகாக பாப்பாலாம் வந்து வளர ஆரம்பிக்குது. பாப்பா வளருதோ இல்லையோ அவருக்கு மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா டிஎன்ஏ சேஞ்ச் ஆகும் இல்லையா, நம்ம ஜங்குக்குடைய பிளட்டு நம்ம டேவுடைய பிளட்டோட மிக்ஸ் ஆகும்போது டிஎன்ஏ சேஞ்ச் ஆகிறப்போ மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக வரும் நம்ம டேக்கு. ஸோ ஒரு மாதிரி அப்படியே கடுப்பாயிடுவார். அப்பப்போ ஜங்குக்கை போட்டு அடிக்கிறது என்ன, ஜங்குக்கு அப்பப்போ நம்ம டேவுடைய காலில் போய் விழுறது என்ன அப்படின்லாம் நிறைய நடக்கும். இல்லை வர ஆல்ரெடி நம்ம சங்குக்கு வந்து 2 times உல்ஃபாக சேஞ்ச் ஆகிருப்பார். அப்போல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அழகாக வாழை சுருட்டிக்கிட்டு வந்து அமைதியாக டே பக்கத்துலேயே தான் படுத்துட்ருப்பார், தவிர்த்து அக்ரெசிவாக நடந்துக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நம்ம சங்குக்கும் வந்து அந்த மாதிரி மாறுற டைம் நம்ம டே வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சங்குக்கு அப்படியே பெட் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியாக படுக்க வச்சுக்கிறது தான் ஒரு வேலை. இதில் வேறு நம்ம டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 7 month அந்த மாதிரி வயிறு பெருசாக இருக்கும்போது நம்ம சங்குக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மாறியிருப்பார். அப்போ கூட நம்ம சங்குக்கு எதுவும் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணாமல் அந்த வயிற்று மேலே தலையை வச்சு அமைதியாக படுத்துட்டு இருந்திருப்பார். அப்போவே நம்ம டேக்கு வந்து ஒரு ஒரு பவர் மாதிரி வந்திருக்கோம். பாடா நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ். இப்படி நாட்கள் போகுது. நம்ம டேக் வந்து பாப்பாவும் பிறக்குது. ஆக்சுவலி மேல் பேபி தான் பிறக்குது, பாய் பேபி. நம்ம சங்குக்கு வந்து எடுத்த வேகத்துக்கு கையில் குழந்தைய எடுத்த வேகத்துக்கு முதல் வேலை அந்த குழந்தையுடைய மூக்கோட மூக்கை வச்சு வரசுறாரு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைக்கு வேற குட்டி ஓண்டு மூக்காக இருக்குமா, அவருக்கு வேற அந்த மூக்கோட மூக்கு வச்சு உரசுறப்போ இந்த உல்ஃபோடைய பேரண்ட் வந்து ஒரு ரியல் உல்ஃப் வந்து அதான் கைஸ் பண்ணும். அதோடைய குட்டி பிறந்ததுமே வந்து மூக்கோட மூக்கு வச்சு விளையாடுறதுலாம் அந்த உல்ஃபோடைய பரம்பரையிலே இருக்குது. ஸோ நம்ம சங்குக்கு அந்த பழக்கம் வருது. நம்ம சங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த குழந்தையுடைய மூக்கில் வச்சு கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்டே அவ்வளோ ஹாப்பியாக ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. குழந்தைய ஒரு பக்கம் எல்லாருமே கேர் பண்ணிகிட்ருக்க நம்ம சங்குக்கு நம்ம டேவை வந்து நம்ம சங்குக்கு வந்து கேர் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு அழகான லைஃப் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். ஐம் ஸோ சாரி. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டுக்கிட்ட பண்ணியிருப்பேன் கைஸ் நடுவில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ. அந்த ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி நான் இமேஜினேஷனில் போகிறேன்னா ஹைப் ஆகிடுது. சரி வாய் கொளர்றது சொல்ல போனால் நிறைய இடத்துல ஜங்குக்கு சொல்ல வேண்டியதை டேக் சொல்லியிருப்பேன், சீன் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க. நானும் ஒரு டேக்குக் லவர். நீங்கள் வந்து ஸ்டோரி கேட்குறவங்களா இருந்தால் நான் வந்து அதை க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு அந்த இமேஜினேஷன் போகிறப்போ செம்ம ஹைப்பில் போயிடுவேன் நான். ஸோ ஒரு சில வீடியோஸ் நான்லாம் கண்ட்ரோல் பண்ணி போட்டாலும் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் பெண் தானே அப்படின்ற மாதிரி என்னை மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல். அடுத்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் இனிமேட்டு கண்டினியூவாக வீடியோஸ் வரும். ஓகே, பாய்.